இந்த ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா மனசில் ஒரு தர்ம சிந்தனைங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும். இது தப்பு, இது சரியில்லை, இது சரி, இதுதான் தர்மங்கிற ஒரு சிந்தனை எப்போதுமே உங்களுக்கு இருக்குன்னே சொல்லலாம். நியாயத்தையும் தர்மத்தையும் உணர்த்தக்கூடிய தராசு சின்னத்தை அடையாளமாக கொண்டவங்க. இவங்க எப்போதுமே ஒரு நீதியை தான் எதிர்பார்ப்பாங்க. தங்களை சுற்றி இவங்க எப்போதும் ஒரு லட்சமண கோடு போட்டிருப்பாங்கன்னு சொல்லலாம். அதை தாண்டி இவங்க வரமாட்டாங்க. இவங்க சார்ந்திருக்க குடிங்களும் இவங்க அந்த தர்மத்தை மீறின அவங்களுக்கு பிடிக்காது. பெரும்பாலும் இவங்கள பலரும் சொல்லக்கூடிய விஷயம் பிழைக்க தெரியாதவர் தான் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது. எல்லா வகையிலும் சிறந்து வளரக்கூடிய ஒரு யோகம் ஞான அறிவு பெற்றுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எத்தனை கோபம் இருந்தாலும் யாருக்கும் தீங்கிழைக்காத ஒரு நல்ல குணங்கிறது இவங்க கூட ஒட்டி பிறந்தது. குழந்தை மனசு கொண்டவங்க. நண்பர்களோடு சேர்ந்துட்டா போதும் உலகத்தையே மறந்துடுவாங்க. பெரும்பாலுமே ஆசை எல்லாம் தாண்டி ஒரு வாழ்க்கையில் நிதர்சனமான உண்மையை தேடக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னே சொல்லலாம். சனி பகவான் உச்சமடையக்கூடிய ராசிகளில் துலாம் ராசி ஒன்றுங்க. அதனால் இயல்பாகவே நேர்மை நீதியை தன்னோட உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடிய பாக்கியங்கிறது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அமையும். துலாங்குது காற்று ராசி. அதனாலேயே எல்லாருக்கிட்டையும் காற்ற மாதிரி கலந்துருவாங்க. தோட்டத்துலேயும் சரி அழகுலேயும் சரி எல்லாத்துலேயுமே கவர்ந்து இழுக்கக்கூடிய தோற்றங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். மற்றவங்களுடைய கஷ்ட நஷ்டத்தில் கூட ஆத்மார்த்தமாக பங்கெடுக்கக்கூடிய ஒரு குணங்கிறது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். எந்த இடத்துலையுமே வந்தமோ போனோமெல்லாம் இருக்க மாட்டாங்க. இவங்க எப்போதுமே நல்லவங்க தாங்க. ஆனால் ஒரு சில நேரத்தை பொறுத்த வரைக்குமே மனசில் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்துட்டா, ஏதாவது ஒரு விரக்தியான சூழ்நிலை இருந்தால் மட்டும் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. சட்டுன்னு இவங்களை யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. பல 100 பேர்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. ஆனால் தான் செய்ய நினைக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இவங்களாவே தன்னிச்சையை முடிவெடுக்கக்கூடிய திறன்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். பெரும்பாலுமே துலாம் ராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்திருக்கிறதால எல்லாருமே கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு வசீகர தோற்றம் அழகு வாய்ந்தவங்களா இருப்பாங்க. ஒரு இசை மேலே நாட்டங்கிறது அதிகமாக இருக்கும். வெற்றி பெற்றவர்களுடைய சிநேகங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் வாசனை திரவியங்களை இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று. அதனால வாசனை திரவியங்களை இவங்க பயன்படுத்த தயங்க மாட்டாங்க. எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் ஒரு முயற்சி கொடுத்துக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய சாதிக்கக்கூடிய தன்மைங்கிறத அலட்டிக்காமல் சாதிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு வெற்றி அடைச்சிட்டிங்கன்னா இந்த வெற்றிக்கு இன்னொரு வெற்றிக்கு நடுவு இடையில ஒரு ஏகப்பட்ட இடைவெளி விட்டுருவீங்க. இவ்வளோ சாதிச்சிட்டோம் கொஞ்சம் இழப்பாரலாங்கிற ஒரு எண்ணங்கிறது உங்கள் மனசில் அடிக்கடியே இருக்கும். இதுதான் உங்களுக்கு பலவீனமே தவிர துலாம் ராசி அன்பர்கள் உங்களுடைய புத்தி சாதுரியம் திட்டமிடக்கூடிய தன்மை இதனால் எல்லா வகையிலும் நல்ல மாற்றம் பெறக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படும். இனி தொடர்ந்து இந்த தை மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இது வரைக்குமே ரொம்ப நம்பினவங்க கூட உங்களுக்கு பல வகையில் ஏமாற்றத்தை தான் தந்திருப்பாங்க. யாரையெல்லாம் வளர்த்து விட்டீங்களோ அவங்களே எதிரியாக மாறியிருப்பாங்க. சமயத்தில் உங்களுக்கு நீங்களாவே எதிரியாக அமைச்சிருப்பீங்க. உங்களுடைய பேச்சுவார்த்தை மூலமாகவே பெரிய பாதிப்பு இல்லாமல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். எதை எதிர்பார்க்காமலே செஞ்சுருந்த உங்களுக்கு இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. எந்த விஷயத்தில் நொந்து போனீங்களோ அதில் எல்லாம் அந்த பிரச்சனையில் எல்லாமே நீங்கள் மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி இது வரைக்குமே மர்மஸ்தானங்களில் ஏற்பட்டிருந்த நோய் பாதிப்பு நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மேலும் கூட நட்புகளை மட்டும் இந்த நேரம் விளக்க பாருங்க. மற்றபடி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சிறப்பான நேரம். திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி சிறப்பாக இருக்குது. இனி நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா வாழ்க்கையை மாறி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு காத்திருக்குது. பெரிய அளவில் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமையும். காலம் கடந்த பிறகுமே இந்த நேரம் ஏமாறாமல் தொடர்ந்து நீங்கள் ஒரு முன்முனைப்போடு செயல்படுங்க. நல்ல மாற்றம் உண்டாகும். கலை ஆர்வம் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் ரொம்ப சிறப்பான நேரம். தொடர்ந்து நல்ல மாற்றத்தை பெற போகிறீங்க. உங்கள் கலை திறமைக்கு புத்துயிர் கொடுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு பிறந்திருக்குதுன்னு சொல்லலாம். இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பகை வறுமை கடன் தொல்லை இது எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இனி நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் கொஞ்சம் வீண் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்க பாருங்கள். மேலுமே உங்கள் வாழ்க்கையில் வம்பு வழக்கு கடன் மாதிரியான பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் தவிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவண்ணை நல்லூர் தளத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க. சுந்தரேஸ்வரரை நீங்கள் வழிபாடு செய்கிறதுமே மேலுமே நல்ல மாற்றத்தை உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்படுத்தி தரும். அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசி அன்புகள் நீங்கள் எப்போதுமே பெருமாள் வழிபாடு கூடவே செஞ்சுட்டு வரதுமே இந்த நேரத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும். காசி விசாலாட்சி ஒரு முறை நீங்கள் தொடர்ந்து இந்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்தடுத்து நல்ல மாற்றங்கள் பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரத்தில் ஏற்படலாம்.
இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிநாதன் பலம் அடைஞ்சிருக்கிறாங்க. இதனால நல்ல மாற்றம். எந்த ராசி எடுத்துக்கிட்டிங்கனாலுமே ராசிநாதன் பலம் அடைஞ்சா மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய தீமை குறைஞ்சு நன்மை தான் அதிகரிக்கும். அப்படி பார்க்குறப்ப துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பலமடைந்து இருக்கிறதால பஞ்சம ராசியான கும்ப ராசியிலும் பலமடைஞ்சிருக்கிறாங்க. இதனால குடும்ப உறவு, கணவன் மனைவி அன்பு இது எல்லாமே சாதகமாக இருக்கும். கருத்து வேறுபாடு மாதிரியும் ஆரம்பிக்கும். வருமானத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பான ஒரு அமைப்பு. கலைஞர்களுக்கும் நல்ல வருமானம் உண்டு. பக்தி மனசில் அதிகரிக்கும். ஆலய தரிசனம் எல்லாமே போவீங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பல்வேறு விதமான நன்மை ஏற்படுத்தி தருவார். உங்கள் எண்ணத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட எதிர்காலம் பற்றின திட்டம் உங்களுக்கு வெற்றி பெறும். கொடுத்த கடன் வசூலாகக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. அதே நேரம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல புதன் தனிமையாக இருக்கிறது. அதனால் அசட்டு தைரியமாக எதுலையும் செயல்படாதீங்க. உங்களால் எல்லாமே முடியுங்கிறது உண்மைதான். ஆனால் அது சரியாக உங்களால் முடிக்க முடியுமாங்கிறத மட்டும் நீங்கள் யோசித்து செய்ய பாருங்கள். பின்னாடி வருத்தப்படாதீங்க. பல குழப்பமான சூழ்நிலை இருந்தாலுமே அனுபவஸ்தருடைய ஆலோசனை, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். தாய்வழி உறவு வகையில் சில தவிர்க்க முடியாத கருத்து வேறுபாடு ஏற்படலாம். ஏற்கனவே நம்பினவங்க எல்லாமே கைவிட்ட நிலைமை தான். எச்சரிக்கை உணர்வுங்கிறது எப்போதுமே உங்களை காப்பாற்றும். அதனால் எதுலையுமே முன்னெச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லது. தேவையில்லாத பேச்சுக்களையும் செலவுகளையும் நீங்கள் குறைச்சாவே பாதி கஷ்டம் உங்களுக்கு குறைஞ்சிரும். வீட்டில் தினமுமே மகாலட்சுமி படத்துக்கு காலையிலையும் மாலையிலையும் தீபமேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். இது மகத்தான வாழ்வை உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய நேரம். ஏன்னா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே எல்லாமே சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்புங்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குது. அதனால் மகாலட்சுமி வழிபாட்டையும் கூடவே நீங்கள் தொடங்குனீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். குறிப்பாக இந்த நேரத்தில் ஆண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான காலகட்டம். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கொஞ்சம் அக்கறையோடையும் அனுபவத்தோடையும் சாணக்கியத்தனமாக செயல்பட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம். எதிர்களை எல்லாமே வெற்றி பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து சின்ன சின்ன விபத்துங்கிறது இது வரைக்குமே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். வண்டி வாகன பயணத்தில் கூட ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு விபத்துங்கிறது ஏற்படாமல் இருந்திருக்காது. நிறைய கெட்ட விஷயங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிருக்குது. ஆண்கள் பெண்கள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நிறைய மகிழ்ச்சி ஒற்றுமை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மனசை பொறுத்த வரைக்குமே நேர்மறை சிந்தனையால் ஆள பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். வெறுப்பு விரோதம் இது எல்லாமே வளர்த்துக்காதீங்க. மனசை சந்தோஷம் வச்சுக்க பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். வியாழன் சுக்கிரனை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் இந்த தை மாதத்தில் துலாமில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை நடக்கக்கூடியதால் நல்ல பலன் நிச்சயமே கிடைக்கும். வியாழ திசை நடக்கக்கூடியவங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக இருக்குது. குருவும் சுக்கிரனும் இந்த நேரம் உங்களுக்கு இணைஞ்சிருக்கிறதால பணம், தர்மம், நியாயம், நீதி, அறிவு, திறமை, ஆற்றல், விழிப்பு, அனுபவம், சந்தோஷம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இதனால் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. செழிப்பு நிச்சயம் உங்களால் உண்டாக்க முடியும்னு சொல்லலாம். கல்வி ரீதியாகவும் இந்த நேரம் சிறப்பாக இருக்கும். உயர்கல்வி பார்த்து நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு சிறப்பாக செயல்பட்டீங்கன்னா சாதிக்கக்கூடிய யோகம். எந்த இடத்துல எப்படி போகணும், என்ன படிக்கணுங்கிற குழப்பம் இல்லாமல் நீங்கி ஒரு சிறப்பான முறையில் செயல்படுவீங்க. உறுதியான ஒரு முடிவு உங்களால் நிச்சயமாக இந்த நேரம் எதிர்பார்க்க முடியும்னு சொல்லலாம். ஆசிரியர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரமாக இருக்குது. குழந்தைகளுக்குமே இந்த நேரம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எதிர்மறை சிந்தனையை மட்டும் நீக்குங்க. நிச்சயம் நல்ல நேரம். பெற்றவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இருந்த ஒரு பனிப்போருங்கிறது நீங்கும். இனி எதிர்மறை சிந்தனை நீக்கினீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம். மகரத்தில் சூரியன் அமர்றதால பெரிய லாபம் நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்குது. கார் வாங்குறது, நகை வாங்குறது மாதிரியான விஷயத்தில் ஈடுபடுவீங்க. செல்வம், ஆரோக்கியம் மாதிரியான விஷயங்களையுமே நல்ல வாய்ப்பு கிடைக்கும். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் குழந்தைகளுக்கும் பெற்றவங்களுக்கும் நல்ல வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும். பூர்வீகத்திலிருந்து கிடைக்க வேண்டிய வருமானம், சொத்துக்களை பிரித்து கொள்றதால ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் இது எல்லாமே நிம்மதியாக அவங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். வழக்கு மாதிரியான விஷயமே முடிவுக்கு வரும். குழந்தைகள் மூலமாக நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டிருக்குது. மொத்தத்தில் குரு பகவான் பார்வை இருக்கிறதால கணவன் மனைவி, குடும்ப உறவு, சண்டை விளக்கிக்கிறது, பிரிஞ்சவங்க சேர்றது மாதிரியான விஷயம் இந்த நேரத்தில் ஏற்படலாம். கடனை எல்லாமே கட்டி முடிப்பீங்க. மொத்தத்தில் இந்த தை மாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பான மாதமாக தான் துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. பூர்வீக சொத்தை வித்துட்டு புதிய சொத்தை வாங்கலாமாங்கிற மாதிரியான சிந்தனை எல்லாமே இந்த நேரத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படலாம். தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் கடின முயற்சி கொஞ்சம் தேவைப்படும். சுக்கிரனோட இணைவை பொறுத்த வரைக்குமே நல்ல காரியம் வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும். குழந்தைகள் மூலமாக சுபகாரிய பேச்சுவார்த்தையுமே நல்ல முடிவுக்கு வரும். உற்றார் உறவினர் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்பட போகிறாங்க. கற்ற கல்விக்கேற்ற வேலை கிடைக்கலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு நிச்சயம் நல்ல மாற்றம். பக்திங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகுதியாக தான் இருக்கும். மனசில் இது வரைக்கும் ஒரு இனம் புரியாத கவலை இருந்திருக்கும். மனசில் நினச்சதை செய்ய முடிக்க முடியலையேன்னு ஒரு கவலை இல்லாமல் இருந்திருக்கும். இனி அந்த கவலை இல்லாமல் வேண்டாம்.
கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துங்க. கோபம் வந்துட்டா பல நல்ல காரியம் இழக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்க. இந்த நேரத்தில் நல்ல மாற்றம் உண்டாகும். செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யறதுமே நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அதனால செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமான் வழிபாடு செய்ய பாருங்க. இது உங்களுக்கு சிறப்பான பலனை நிச்சயம் ஏற்படுத்தி தரும். ஆரோக்கியம் சீராகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழிலுக்கு பெற்றோர்களுடைய வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். வீடுகளை பராமரிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு மேலோங்கும். சின்ன கடனை கொடுத்து நீங்கள் அடைச்சி மகிழ போகிறீங்க. ரொம்ப தூரம் பயணம் கூட இந்த நேரம் சாதகமான பலனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுறாதீங்க. உங்கள் எண்ணம் பூர்த்தி செய்ய இந்த நேரம் பல வகையில் உதவி கிடைக்கும். வாய்ப்புகள் எல்லாமே பெருகும். வருமானமும் திருப்திகரமாக அமையும். அதனால் இந்த நேரத்தில் நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க. நிச்சயம் நல்ல மாற்றம். லாபம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். பொருளாதார சிறப்பாக அமையும். திட்டமிட்டு செயல்படுங்க. தைரியத்தோடு செயல்படுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.